சக்தியும் நிலாவும் இளமையின் உற்சாகத்தோடு தயாராகினர். சக்தி வெள்ளை சட்டையில் ஒரு சுறுசுறுப்பான இளைஞனாக இருக்க, நிலா ஊதா நிற பாவாடை சட்டையில் ஒரு காட்டூர் இளவரசி போல இருந்தாள். நிலா, இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. யாருக்கும் தெரியாம ஒரு முத்தம் கொடுத்தா என்ன என்று சக்தி அவளை வம்புக்கு இழுத்தான். நிலா பயந்து போய் நாலாபுறமும் பார்த்தாள். சக்தி, இது திருவிழா நடக்கிற இடம். யாராவது பார்த்தா அப்புறம் அவ்வளவுதான் என்று அவனை தள்ள முயன்றாள். சக்தி அவளது கையை தன் இடையோடு சேர்த்து வளைத்தான். பார்த்தா பார்த்துட்டு போகட்டும் நிலா. கயல் அக்காவும் வெற்றி மாமாவும் எவ்வளவு தைரியமா இருக்காங்க பாரு. நாமளும் அதே மாதிரி தான். போங்க சக்தி என்று செல்லமாக சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். இரவு நேரம் வந்ததும் 3 தம்பதிகளும் கைகோத்து வந்து கோயில் பிரகாரத்தில் நின்றனர். ஆராதனை காட்டப்படும் போது அந்த தீபத்தின் ஒளியில் 6 இதயங்களும் ஒரு சங்கீதத்தை பாடின. ஊர் மக்கள் அனைவரும் வியந்து பார்த்தனர். வெற்றிவேலின் கம்பீரமும் கயலின் கனிவும் ஒரு புறம், தர்மனின் நிதானமும் மதியின் அறிவும் ஒரு புறம், சக்தியின் வேகமும் நிலாவின் நாணமும் ஒரு புறம் என அந்த இடமே காதலால் நிரம்பியிருந்தது. விழா முடிந்து வீடு திரும்பும்போது இளங்கோவன் மாமா சிரித்து கொண்டே சொன்னார், யாரும் யாருக்கும் சளைச்சவங்க இல்ல. 3 ஜோடியுமே காதல்ல ஜெயிச்சிட்டீங்க. அன்று இரவு அந்த பெரிய வீட்டின் மாடியில் 3 தம்பதிகளும் தனித்தனியாக தங்கள் அன்பை பகிர்ந்து கொண்டனர். வெற்றிவேல் கயலிடம், இன்னைக்கு திருவிழாவில் எல்லோரும் உன்னதான் பார்த்தாங்க கயலு. ஆனா எனக்கு மட்டும்தான் நீ சொந்தம்னு நினைக்கும் போது ஒரு கர்வம் வருது என்றான். தர்மன் மதியிடம், இன்னைக்கு வாதம் பண்ணாமலே நீ ஜெயிச்சிட்ட மதி. உன் அழகுதான் என் ஆயுதம் என்றான். சக்தி நிலாவிடம், நிலா, இந்த திருவிழா மாதிரி நம்ம வாழ்க்கையும் எப்பவும் கொண்டாட்டமா இருக்கணும் என்று அவளை அணைத்து கொண்டான். மறுநாள் காலை வெற்றிவேல் தோட்டத்தில் மண்வெட்டியுடன் வேலை செய்து கொண்டிருந்தான். கயல் அந்த கடிதத்துடன் பதற்றமாக அவனிடம் ஓடி வந்தாள். வெற்றி, இத பாருங்க. உங்க அப்பா எழுதின கடிதம் இது. இதுல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு போல தெரியுது என்று மூச்சரைக்க சொன்னாள். வெற்றிவேல் மண் வெட்டியை போட்டுவிட்டு அவள் கைகளை பற்றி கொண்டான். கயலு, பழைய குப்பையை கிளறி ஏன் உன் முகத்தை வாட வைக்கிற? எதுவா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் என்று அவளது நெற்றியில் வழிந்த வேர்வையை தன் விரலால் மெல்ல துடைத்தான். இல்ல வெற்றி, இதுல நம்ம குடும்பத்தோட கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கு. நீங்க இதை படிச்சே ஆகணும் என்று அவள் வற்புறுத்தினாள். வெற்றிவேல் அந்த கடிதத்தை படிக்கத் தொடங்கினான். முத்துப்பாண்டி தன் இறப்பிற்கு முன் தான் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டு எழுதிய கடிதம் அது. அதை படித்து முடித்த வெற்றிவேலின் கண்கள் கலங்கின. அவன் அப்படியே கயலின் தோளில் சாய்ந்து கொண்டான். கயலு, எங்க அப்பா இவ்வளவு வேதனையில இருந்திருக்காருன்னு எனக்கு தெரியாம போச்சே. வன்மம் என் கண்ணை மறைச்சிருக்கு என்று விம்மினான். கயல் அவனை தன் மார்போடு அணைத்து கொண்டாள். அழாதீங்க வெற்றி. அந்த வன்மத்தை தான் நாம காதலா மாத்திட்டோமே. இப்போ அந்த ஆன்மா சாந்தி அடையும். நீங்க ஒரு நல்ல மகனா இப்போ மாறிட்டீங்க என்று அவனது கூந்தலை வருடினாள். வெற்றிவேல் அவளது இடுப்பை வளைத்து தூக்கி ஒரு குழந்தையைப் போல அவளது அணைப்பில் ஒடுங்கிக் கொண்டான். தர்மன், அண்ணா அவ்வளோ உடைஞ்சு போயிருக்காரு. நீங்க என்னடானா இந்த உயிலை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று செல்லமாக கடிந்து கொண்டாள் மதி. தர்மன் அவளது கையை பிடித்து தன் இதழ்களோடு ஒற்றி கொண்டான். மதி, நான் யோசிக்கிறது வெற்றிவேலுக்காக தான். இந்த சொத்துல இருக்கிற சில வில்லங்கங்களை நீக்கினா தான் கையில் நிம்மதியா இருப்பான். ஆனா நீ சொல்றதும் சரிதான். இப்ப எனக்கு தேவையானது உன் அரவணைப்பு மட்டும்தான் என்று அவளை தன் மடியில் அமர வைத்து கொண்டான். என்ன தர்மன், திடீர்னு ரொமான்ஸ்? யாராவது வரப்போறாங்க என்று மதி வெக்கப்பட்டாள். வரட்டும் மதி, என் பொண்டாட்டிக்கிட்ட நான் நியாயம் கேட்குறேன். இந்த 1 மணி நேரம் நீயும் நானும் நம்ம காதலும் மட்டும்தான் என்று அவளது கண்ணாடியை கழற்றிவிட்டு அவளது விழிகளுக்குள் தன் காதலை ஆழமாக செலுத்தினான். அவனது அந்த ஆவேசமான அன்பில் மதியின் அறிவுபூர்வமான வாதங்கள் அனைத்தும் மௌனமாகின. வீட்டின் பின்புறம் இருக்கும் குளக்கரையில் சக்தியும் நிலாவும் அமர்ந்திருந்தனர். உங்க அப்பா இன்னும் என்னை பார்த்து முறைக்கிறாரு என்று சக்தி கவலையுடன் சொன்னான். நிலா அவனது கையை இறுக்கமாக பற்றி கொண்டாள். சக்தி,
வெற்றி மாமாவும் கையல் அக்காவும் இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த கவலையும் இல்லை. அவங்க நம்ம காதுல சேர்த்து வைப்பாங்க. நீ ஏன் பயப்படுற என்று அவன் கன்னத்தில் மெல்ல தட்டினாள். பயம் இல்ல இல்ல நிலா, இது ஒரு விதமான ஏக்கம். உன்னை எப்போ என் மனைவியா இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வருவேன்னு ஒரு தவிப்பு என்று அவளை இழுத்து தன் தோளோடு அணைத்து கொண்டான். நிலா அவனது மார்பில் சாய்ந்து கொண்டு, அந்த நாளுக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் சக்தி. உங்க மூச்சு காற்று என் மேல படும்போது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையும் சின்னதா தெரியுது என்றாள். சக்தி அவளது நெற்றியில் ஒரு நீண்ட முத்தத்தை பதித்து, சீக்கிரம் அந்த விடியல் வரும் நிலா. அது வரைக்கும் இந்த நிலவொளியும் நம்ம காதலும் தான் நமக்கான உலகம் என்றான். முத்துப்பாண்டியின் கடிதத்தில் குறிப்பிட்டிருந்த அந்த மர்ம நபர் ஒரு அதிகாலை வேளையில் செம்மலையில் எல்லையில் வந்து நின்றார். அவர் பெயர் சுப்பிரமணியம். அவர் முத்துப்பாண்டியின் சிறு வயது நண்பர் மட்டுமல்ல, அந்த பெரிய வீட்டின் ஒரு பகுதி சொத்து உரிமைக்கு சொந்தக்காரர். அவரது வருகை ஊருக்குள் ஒரு புதிய சலசலப்பை ஏற்படுத்தியது. வெற்றிவேல் அதிகாலையிலே நிலத்திற்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தான். கயல் அவனுக்கு தலைப்பாகையை சுற்றி கொண்டிருந்தாள். சிவசுப்பிரமணியன் வருகையை பற்றி செய்தி அவனது காதுக்கு எட்டி இருந்ததால் அவனது முகம் ஒருவித பதற்றத்தில் இருந்தது. வெற்றி, எதையும் யோசிக்காதீங்க. வந்திருக்கிறவர் யாரா இருந்தாலும் நம்ம நேர்மைக்கு முன்னாடி அவங்க தோத்துதான் போகணும் என்று கயல் அவனது கன்னத்தை மெல்ல வருடினாள். கயலு, இந்த செம்மல மண்ணுல எவ்வளவோ இரத்த கரைகள் இருக்கு. இப்பதான் அத காதலால உடைச்சு எடுத்திருக்கோம். மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்தா என்னால தாங்க முடியாது என்று அவளை தன் மார்போடு அணைத்து கொண்டான். உங்க கூடவே நான் இருப்பேன் வெற்றி. ஒரு நிழல் மாதிரி இல்ல, உங்க உயிராவே இருப்பேன் என்று கயல் அவன் சட்டையை பிடித்து இழுத்து அவனது நெற்றியில் ஒரு நீண்ட முத்தத்தை பதித்தாள். வெற்றிவேல் அவளை இன்னும் இறுக்கமாக அணைத்து, நீ பக்கத்துல இருந்தா எனக்கு எந்த பகையும் பயமும் இல்ல கயலு. உன் மேல இருக்கிற இந்த ஆசைதான் என் பலம் என்று அவளது இதழ்களில் தன் இதழை ஆழமாக பதித்தான். அந்த நேரம் பார்த்து குழந்தைகள் ஓடிவர சட்டென்று விலகினர். குழந்தைகளை கொஞ்சிவிட்டு வயலுக்கு சென்றான் வெற்றிவேல். அடுத்த அறையில் தர்மன் சிவசுப்பிரமணியன் கொண்டு வந்த ஆவணங்களை ஆராய்ந்து கொண்டிருந்தான். மதி அவன் பின்னால் வந்து நின்று அவனது தோள்களை மெல்ல பிடித்து விட்டாள். தர்மன், ஒரு மணி நேரமா இந்த பேப்பரையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் இங்க நிக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியலையா என்று மதி செல்லமாக அவன் காதோரம் கடித்தாள். தர்மன் சிலிர்த்து போய், கொஞ்சம் வேலை இருக்கு கண்ணம்மா, அதை முடிச்சிட்டு வந்து உன்னை கவனித்துக் கொள்கிறேன் சரியா என்று சொல்லி வேலையில் தொடர்ந்தான். சிறிது நேரம் கழித்து மனைவியின் ஞாபகம் வந்து கொண்டே இருக்க அவளை நோக்கி சென்றான் தர்மன். நீ ஒரு மாயக்காரி. உன் ஒரு தொடுதல்ல என் வக்கீல் மூலம் அப்படியே நின்னுடுது என்று அவளை தன் மடியில் அமர வைத்து கொண்டான். அப்போ மூளை வேலை செய்யலனா இதயம் என்ன சொல்லுது என்று மதி அவன் சட்டையின் காலரை சுருட்டினாள். இதயம் உன்னை பத்தி மட்டும்தான் சொல்லுது மதி. இந்த ஆவணங்கள் எல்லாமே பொய்ன்னு என் உள் மனசு சொல்லுது. ஆனா உன் மேல இருக்கிற எனக்கு இருக்கிற இந்த மோகம் மட்டும்தான் நிஜம் என்று அவளது கழுத்தில் மெதுவாக தன் முகத்தை புதைத்தான். மதியின் சினுங்கள் அந்த அறையின் அமைதியை கலைத்தது. வீட்டு மாடிப்பகுதியில் நிலாவும் சக்தியும் யாருக்கும் தெரியாமல் சென்று கொண்டனர். சிவசுப்பிரமணியத்தின் வருகையால் நிலாவின் தந்தை மீண்டும் அதிகாரத்தை காட்டத் தொடங்கியிருந்தார். சக்தி, அப்பா அந்த மனுஷன் கூட சேர்ந்து ஏதோ சதி பண்றாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று நிலா அவன் கையை பிடித்து கதறினாள். சக்தி அவளது கண்ணீரை தன் விரல்களால் துடைத்தான். நிலா, நீ அழுகாத. எதுவா இருந்தாலும் ஒரு கை பார்த்துடலாம். நிஜமாவா சக்தி? என்னை விட்டுட்டு போக மாட்டீங்களே என்று நிலா அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். உன்னை விட்டுட்டு போக எனக்கு என்ன பைத்தியமா நிலா? உன் மேல இருக்கிற இந்த ஈர்ப்பு தான் என்னை வாழ வைக்குது. இத பாரு, இந்த நட்சத்திரங்கள் சாட்சியா சொல்றேன், நீ தான் என் பாதி என்று அவளது கன்னத்தில் மென்மையாக முத்தமிட்டான். அன்று மாலை சிவசுப்பிரமணியன் பெரிய வீட்டின் வாசலுக்கு வந்தார். அவரோட நிலாவின் தந்தையும் வந்திருந்தார். வெற்றிவேல், கயல், இந்த வீட்டின் பாதியை நான் கேட்க வந்திருக்கேன். முத்துப்பாண்டியனுக்கு கொடுத்த வாக்குறுதி இது என்றான் சிவசுப்பிரமணியன்.
வெற்றிவேல் ஆவேசமாக எழுந்தான். ஆனால் கயல் அவன் கையை பிடித்து அமர்த்தினாள். ஐயா, நீங்க கேட்குற சொத்து இங்க வெறும் கல்லும் மண்ணும் இல்ல. இது எங்க குடும்பத்தோட ரத்தம். ஆவணங்களை காட்டுங்க. நாங்க சட்டப்படி பேச தயார் என்றாள் கயல் கம்பீரமாக. தர்மன் முன்னால் வந்து, சிவசுப்பிரமணியன் சார், உங்ககிட்ட இருக்கிற ஆவணங்கள் செல்லாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா முத்துப்பாண்டி ஐயா இறக்குறதுக்கு முன்னாடி எல்லா சொத்தையும் கவையில் பேர்ல தான் எழுதி வச்சிருக்காரு என்று ஒரு புது குண்டை தூக்கி போட்டான். அந்த பேச்சுவார்த்தை 1 மணி நேரத்திற்கு மேலாக நீண்டது. இறுதியில் தர்மனின் வாதத்தாலும் வெற்றிவேலின் மிரட்டலாலும் சிவசுப்பிரமணியன் பின்வாங்க வேண்டியிருந்தது. அன்று இரவு 3 தம்பதிகளும் மாடியில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர். வெற்றி, இன்னைக்கு தர்மம் மட்டும் இல்லனா என்ன ஆயிருக்கும் என்று கயல் கேட்டாள். தர்மன் மட்டும் இல்ல கையில, உன் தைரியம் தான் நம்ம காப்பாத்துச்சு. உன்னை பொண்டாட்டியா அடைஞ்சது என் அதிர்ஷ்டம் என்று வெற்றிவேல் அவளை அணைத்து கொண்டான். மதி தர்மனை பார்த்து சிரித்தாள். இன்னைக்கு வக்கீல் சார் செம்ம மாஸ். சக்தி நிலாவிடம், பாத்தியா நிலா, நாமளும் இதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கணும் என்றான். அந்த பெரிய வீடு மீண்டும் தன் காதலால் அமைதி அடைந்தது. ஆனால் சிவசுப்பிரமணியன் கிளம்பும்போது நிலாவின் தந்தையிடம் ஏதோ ரகசியமாக சொல்லிவிட்டு சென்றார். இரவு வெகு நேரம் ஆகியிருந்தது. வெற்றிவேல் அறையில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தான். கயல் குழந்தைகளை தூங்க வைத்துவிட்டு கணவனுக்காக பால் சொம்புடன் உள்ளே வந்தாள். கதவை தாளிட்டு விட்டு அவன் அருகே சென்றாள். வெற்றி, இன்னும் அந்த சுப்பிரமணியம் பேச்சை நினைச்சிட்டு நிக்கிறீங்களா? போதும் விடுங்க என்று அவள் கையை பிடித்து தடுத்தாள். வெற்றிவேல் அவளை தன்னோடு இழுத்து அணைத்து கொண்டான். அவனது கைகள் அவளது இடையே சுற்றி இருக்கின. கயலு, உன்னை இந்த வீட்டையும் யாராவது நெருங்குனாங்கன்னா நினைச்சாலே என் ரத்தம் கொதிக்குது. உன்னை இழக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்தா இந்த வெற்றிவேல் சுடுகாட்டுக்கு தான் போவான் என்று அவளது கழுத்தில் தன் முகத்தை புதைத்து ஆழமாக சுவாசித்தான். கயல் அவனது கன்னங்களை ஏந்தி அவன் கண்களை நேருக்கு நேர் பார்த்தாள். வெற்றி, உங்களை கட்டிக்கிட்ட அன்னைக்கே என் உயிர் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். இப்போ இந்த செம்மல மண்ணுல நாம வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு சரித்திரம். உங்க கோபத்தை இந்த ராத்திரியில என் மேல காதலாவே காட்டுங்க என்று அவனது சட்டை பத்தன்களை மெல்ல அவிழ்த்தாள். அவளது மென்மையான தீண்டலில் வெற்றிவேலின் ஆவேசம் தணிந்து ஆசையாக மாறியது. அவன் அவளை தூக்கிச் சென்று படுக்கையில் கிடத்தி அவளது நெற்றியிலிருந்து இதழ் வரை முத்தங்களால் நனைத்தான். கயலு, நீ என் பொண்டாட்டி மட்டும் இல்ல, என் உயிர் மூச்சு என்று அவளது காதோரம் கிசுகிசுக்க அன்று அவர்களின் தாம்பத்திய தேடல் முடிந்தது. அடுத்த அறை தர்மன் படுக்கையில் அமர்ந்து ஒரு சட்ட புத்தகத்தை புரட்டி கொண்டிருந்தான். மதி குளித்துவிட்டு ஈரமான கூந்தலோடு ஒரு மெல்லிய பருத்தி புடவையில் உள்ளே வந்தாள். அவளது மேனியிலிருந்து வீசிய சோப்பு வாசம் தர்மனின் கவனத்தை முழுமையாக சிதறடித்தது. இருந்தாலும் கண்டுக்காமல் அவன் வேலையில் மூழ்கி கொண்டிருந்தான். அதை பார்த்த மதிக்கு கோபம் வந்தது. நாங்க அங்க நிக்கிறது உங்க கண்ணுக்கு ஒரு ஜடப்பொருள் மாதிரி தெரியுதா என்று அவள் முகத்தை சுருக்கினாள். தர்மன் புத்தகத்தை மூடிட்டு எழுந்து அவள் அருகே வந்தான். அவளது ஈர கூந்தலை மெல்ல ஒதுக்கிவிட்டு அவளது காதுகளுக்கு பின்னால் தன் இதழ்களை பதித்தான். மதி, சட்ட புத்தகத்துல இல்லாத ஒரு அழகான பிரிவு நீ. உன்னை படிக்கிறதுல இருக்கிற இன்பம் எந்த கேஸ்லயும் இல்லை. நீ கோவப்பட்டா உன் மூக்கு சிவக்கிற அழகே தனி என்று அவளது இடுப்போடு சேர்த்து அணைத்து கொண்டான். சும்மா பேசாதீங்க தர்மன், நீங்க எப்பவும் வார்த்தைகளால என்ன சரி பண்ணிடுறீங்க என்று மதி அவனது மார்பில் சாய்ந்து கொண்டாள். இன்னைக்கு வார்த்தை வேண்டாம் மதி, செயல் மட்டும்தான் என்று அவளது கண்ணாடியை கழற்றி மேசையில் வைத்துவிட்டு அவளை அப்படியே அள்ளி அணைத்து கொண்டான். மதியின் மெல்லிய சிரிப்பு அந்த நள்ளிரவின் ரகசியமாக மாறியது. அவர்களின் அந்தரங்க பேச்சுகள் 1 மணி நேரத்துக்கு மேலாக நீடித்தன. நிலாவின் தந்தை அவளுக்கு வேறு இடத்தில் மாப்பிள்ளை பார்ப்பதாக வந்த செய்தி இருவரையும் கலங்க செய்திருந்தது. சக்தி, அப்பா இன்னைக்கு வேற ஒருத்தரோட போட்டோவை காட்டி பேசினாரு. எனக்கு பயமா இருக்கு என்று நிலா விம்பி அழுதாள். சக்தி அவளை இழுத்து தன் தோளோடு அணைத்து கொண்டான்.
நிலா, இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் உன் கழுத்துல தாலி கட்டுறவன் இந்த சக்தியா தான் இருப்பான். நீ அழாத. நீ அழுதா என் நெஞ்சு வெடிச்சிடும் என்று அவளது கண்ணீரை தன் இதழ்களால் ஊற்றினான். நிலா அவனது பிடியில் ஒரு நிமிடம் தன்னை மறந்தாள். சக்தி, உங்க மேல இருக்கிற இந்த அன்பு என்னை என்னவோ செய்யுது. உங்க கூடவே விடிய விடிய இருக்கணும்னு தோணுது என்று அவனது கழுத்தை கட்டி கொண்டாள். இருப்போம் நிலா. இந்த இருட்டும் இந்த மரமும் இந்த காத்தும் தான் நமக்கு சாட்சி. உன்னோட இந்த மென்மையான ஸ்பரிசம் எனக்கு 1000 யான பலத்தை தருது என்று அவளது நெற்றியில் தன் இதழை ஆழமாக பதித்தான். மறுநாள் காலை நிலாவின் தந்தை பெரிய வீட்டின் வாசலில் ஒரு கும்பலோடு வந்து நின்றார். வெற்றிவேல், என் மகளை இங்கிருந்து கூப்பிட்டுட்டு போக வந்திருக்கேன். அவளுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டேன் என்று கத்தினான். வெற்றிவேல் வெளியே வந்தான். அவன் பின்னால் கையிலும் தர்மனும் மதியும் நின்றனர். மாமா, இது உங்க பொண்ணோட வாழ்க்கை. அவ விருப்பம் இல்லாம நீங்க எதுவும் செய்ய முடியாது என்றான் வெற்றிவேல் நிதானமாக. சட்டம் என் பக்கம் இருக்கு வெற்றிவேல் என்று நிலாவின் தந்தை கத்த, தர்மன் குறுக்கிட்டான். சட்டம் உங்க பக்கம் இல்லை மாமா. ஏன்னா நிலா இப்போ மேஜர். அவ யாரை தேர்ந்தெடுக்கணும்னு அவளுக்கு தெரியும். இதை பாருங்க, அவ சக்தியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு கையெழுத்து போட்டு புகார் கொடுத்திருக்கா என்று ஒரு பேப்பரை காட்டினான். நிலாவின் தந்தை அதிர்ந்து போனார். அந்த பிரச்சனை ஊர் பஞ்சாயத்துக்கு சென்றது. ஆனால் அங்கு வெற்றிவேலும் கையிலும் காட்டிய அந்த தார்மீக தைரியம் ஊர் மக்களை சிந்திக்க வைத்தது. அன்று மாலை வெற்றிவேல் கையலிடம் சொன்னான். கைலு, இன்னைக்கு நீ மட்டும் இல்லைனா அந்த சக்திக்கும் நிலாவுக்கும் நியாயம் கிடைச்சிருக்காது. அந்த பஞ்சாயத்தில் வைத்து சக்தி நிலாவுக்கும் நாளைக்கே திருமணம் என்று சொல்லி முடிவெடுக்கப்பட்டது. திருமணத்துக்கு முந்தைய இரவு வீடே உறவினர்களால் சத்தத்தால் நிறைந்திருந்தது. வெற்றிவேல் மாடி வராண்டாவில் நின்று நிலவை பார்த்தபடி ஏதோ யோசித்து கொண்டிருந்தான். கயல் அவனுக்காக ஒரு வெள்ளி கிண்ணத்தில் சந்தனம் கரைத்து கொண்டு வந்தாள். அவள் பின்னால் வந்து அவன் தோளில் கை வைத்ததும் வெற்றிவேல் சட்டென்று திரும்பி அவளது இடையோடு சேர்த்து அணைத்து கொண்டான். என்ன கையில? ஊரே தூங்கிருச்சு, நீ இன்னும் தூங்கலையா என்று அவன் குரலில் ஒரு மெல்லிய ஈர்ப்பு இருந்தது. நீங்க இங்க வந்து இப்படி தனியா நின்னா எனக்கு எப்படி தூக்கம் வரும் வெற்றி? இத பாருங்க, நாளைக்கு விடியறதுக்குள்ள சக்தி கழுத்துல தாலி ஏறணும். ஆனா உங்க முகம் ஏன் இவ்வளவு யோசனையில இருக்கு என்று அவன் நெற்றியில் சந்தனத்தை மெல்ல பூசினாள். வெற்றிவேல் அவளது விரல்களை பிடித்து முத்தமிட்டான். கையில, பரமசிவ மாமா அவ்வளவு சீக்கிரம் விட்டுட மாட்டாரு. ஆனா அதையெல்லாம் விட உன்னை பார்க்கும்போது எனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வருது. நம்ம கல்யாணம் நடந்தப்பவும் இதே மல்லிகைப்பூ வாசம், இதே பதற்றம். ஆனா அன்னைக்கு உன்கிட்ட இருந்த பயம் இப்ப இல்ல. இப்போ உன் கண்ணுல ஒரு தெளிவு இருக்கு. கையல் அவன் நெஞ்சில் தலை சாய்த்து, ஏன்னா அன்னைக்கு நான் ஒருத்தி மட்டும்தான் இருந்தேன். இப்போ எனக்குள்ள நீங்க இருக்கீங்க வெற்றி. எனக்கு எதை கண்டும் பயம் இல்லை என்றாள். அந்த நள்ளிரவில் அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் ஆழமாக உணர்ந்து கொண்டனர். வெற்றிவேலின் கைகள் அவளது மேனியின் காதலில் கவிதைகளை எழுதின. அடுத்து மதி அவனது சீரியஸான முகத்தை கண்டு குறும்புடன் அவன் முன்னால் வந்து நின்றாள். வக்கீல் சார், நாளைக்கு சக்திக்கு தான் கல்யாணம். நீங்க ஏன் ஏதோ சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு தயாராகிற மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க? கொஞ்சம் இந்த மதியை பாருங்க என்று அவள் கண்ணடித்தாள். தர்மன் சிரித்துக்கொண்டே, மதி, நீ எப்பவும் ஒரு இன்ஸ்பெக்டர் மாதிரி அதிகாரம் பண்ணுவ. ஆனா இன்னைக்கு இந்த மல்லிகைப்பூ சரத்தை உன் கூந்தல்ல வைக்கும்போது நீ மென்மையான கவிதை மாதிரி இருக்க என்று அவளது கூந்தலை வருடினான். அப்போ கவிதை ரசிக்க தெரியாத ஒரு வக்கீல் கிட்ட தான் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லுங்க என்று மதி செல்லமாக அவன் மார்பில் குத்தினாள். அவன் அவளது கன்னத்தில் முத்தத்தை பதித்தான். சக்தியும் நிலாவும் ஒரு நிமிடம் சந்தித்து கொண்டனர். நிலாவின் கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. சக்தி, நாளைக்கு அப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று நிலா விம்பி அழுதாள். சக்தி அவளது முகத்தை தன் கைகளில் ஏந்தி அவளது கண்ணீரை துடைத்தான். நிலா, இத பாரு. கயலக்காவும் வெற்றிமாவும் இருக்கிற வரைக்கும் நம்ம பிரிக்க யாராலும் முடியாது. இந்த சக்தி உனக்காக தான் உயிரோட இருக்கான்.
நாளைக்கே இதே நேரத்துல நீ என் பொண்டாட்டியா என் மடியில இருப்ப என்று அவளது நெற்றியை தன் நெற்றியோடு உரசினான். நிஜமாவா சக்தி? என்னை விட்டுட்டு போக மாட்டீங்களே என்று நிலா அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். உன்னை விட்டுட்டு போக எனக்கு என்ன பைத்தியமா நிலா? உன் மேல இருக்கிற இந்த ஈர்ப்பு தான் என்னை வாழ வைக்குது என்று அவளது கன்னத்தில் மென்மையாக முத்தமிட்டான். அவர்களின் அந்த துடிப்பான காதல் வளர்ந்து வரும் பகையை விடவும் வலிமையான ஒரு பிணைப்பை உருவாக்கியது. திருமண நாள் காலை வந்தது. செம்மலை கிராமமே திரண்டு நின்றது. பரமசிவம் தன் ஆட்களோடு கோயிலுக்கு வந்தார். ஆனால் அங்கே அவர் கண்ட காட்சி அவரை உலுக்கியது. கயலும் மதியும் ஊர் பெண்களை திரட்டி ஒரு பாதுகாப்பான வளையத்தை உருவாக்கி இருந்தனர். வெற்றிவேலும் தர்மனும் கம்பீரமாக நின்று பரமசிவத்தை வரவேற்றனர். மாமா, உள்ள வாங்க. உங்க பொண்ணோட கல்யாணத்தை நீங்களே முன்னின்று நடத்தி வைங்க. வீண் வம்பு பண்ணினா அப்புறம் நீங்க உங்க ஊர் கௌரவத்தை இழக்க வேண்டியிருக்கும் என்று வெற்றிவேல் தன் பாணியில் ஒரு எச்சரிக்கையாக தர்மமாக சொன்னான். பரமசிவம் தன் தோல்வியை உணர்ந்தார். மகளின் மகிழ்ச்சியை விட தன் கௌரவம் முக்கியமில்லை என்பதை உணர்ந்து கண்ணீருடன் சக்தியின் கையில் நிலாவின் கையை பிடித்து கொடுத்தார். திருமணம் இனிந்தே முடிந்தது. அன்று மாலை அந்த பெரிய வீட்டின் மாடியில் எல்லோருக்கும் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டு எல்லோரும் சாப்பிட்டுவிட்டு வீடு நோக்கி சென்றனர். வெற்றிவேல் கையலிடம், இன்னைக்கு திருவிழா மாதிரி நம்ம வாழ்க்கையும் எப்பவும் கொண்டாட்டமா இருக்கணும் என்று அவளை அணைத்து கொண்டான். சக்தி நிலாவிடம், பாத்தியா நிலா, நாமளும் இதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கணும் என்றான். புதுமண தம்பதியர்களின் முதலிரவு ஏற்பாடு செய்யப்பட்டது. மங்கள நானுடன் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட அறைக்குள் நிலா நுழைந்தாள். அவள் அணிந்திருந்த பட்டுப்புடவையின் சரசரப்பும் அவள் கையில் இருந்த வளையல்களின் ஓசையும் அந்த அறையின் நிசப்தத்தை இசைவாக்கின. சக்தி உள்ளே வந்து கதவை தாளிட்ட போது நிலாவின் இதயம் ஒரு துள்ளும் மானை போல துடித்தது. சக்தி மெல்ல அவள் அருகே வந்து அமர்ந்தான். நிலா வெக்கத்தில் தலை குனிந்து தன் கைவிரல்களை பிசைத்து கொண்டிருந்தாள். நிலா, என்ன பார் என்ற சக்தி அவளது தாடையை மென்மையாக தூக்கினான். அவளது கண்களில் தெரிந்த அந்த தவிப்பு அவனை என்னவோ செய்தது. சக்தி, இது கனவு மாதிரி இருக்கு. நாம நிஜமாவே ஒன்று சேர்ந்துட்டோமா என்று அவள் கம்மிய குரலில் கேட்டாள். சக்தி அவளது நெற்றியில் மென்மையாக தன் இதழ்களை பதித்தான். இது கனவில்லை நிலா, இது நம்ம வாழ்க்கை. இந்த நிமிஷத்துக்காக தான் நம்ம இத்தனை நாள் காத்திருந்தேன். உன் மேல இருக்கிற என் ஆசை இந்த செம்மல மண்ணை விட ஆழமானது என்று அவளது இடையை சுற்றி தன் கைகளை வளைத்தான். நிலா அவனது அணைப்பில் ஒரு மலரைப் போல சரிந்தாள். அவர்களின் முதலிரவு இளமையின் வேகத்தோடு காதலின் தீராத தாகத்தோடும் அந்த அறையில் ஒரு புதிய காவியத்தை தொடங்கியது. அடுத்த அறையில் வெற்றிவேல் ஜன்னல் ஓரம் நின்று நிலவை பார்த்து கொண்டிருந்தான். கயல் அவனுக்காக பால் கிண்ணத்தோடு வந்தாள். அவள் வந்த சத்தத்தை வைத்தே அவள் யாரென்று உணர்ந்த வெற்றிவேல் அவள் அருகில் வரும் வரை காத்திருந்து சட்டென்று அவளை பின்னால் இருந்து அணைத்து கொண்டான். வெற்றி, என்ன இது, சின்ன பிள்ளைங்க மாதிரி என்று கையில் சிரித்தாலும் அவனது அணைப்பில் ஒரு பாதுகாப்பை உணர்ந்தாள். கயலு, இன்னைக்கு சக்தியோட கல்யாணத்தை பார்க்கும்போது எனக்கு நம்ம கல்யாணம் தான் ஞாபகத்துக்கு வந்தது. அன்னைக்கு நான் ஒரு முரட்டு மனுஷனா இருந்தேன். ஆனா நீ தான் என்ன ஒரு அன்பான கணவனா மாத்தின என்று அவளது கழுத்தில் தன் முகத்தை புதைத்தான். வெற்றிவேல் அவளை மெல்ல திருப்பி அவள் கையில் இருந்த கிண்ணத்தை வாங்கி மேசையில் வைத்தான். பிறகு தன் சட்டைப்பையிலிருந்து ஒரு சிறிய பெட்டியை எடுத்தான். அதற்குள் ஒரு அழகான கை வேலைப்பாடுகள் நிறைந்த மகாபலிபுரம் சங்கு மோதிரம் இருந்தது. இது உனக்காக கையில. இது வெறும் மோதிரம் இல்ல, என் இதயத்தோட சாவி என்று அவளது விரலில் அதை அணிவித்தான். கயல் நெகிழ்ந்து போய் அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். வெற்றி, எனக்கு இந்த நகைகளை விட உங்க அன்பு தான் பெருசு. நீங்க எப்பவும் இப்படியே என் கூட இருக்கணும். உங்க மார்பிள தலை வச்சு நான் தூங்கலனா எனக்கு தூக்கமே வராது என்றாள். வெற்றிவேல் அவளை அப்படியே அள்ளி அணைத்து கொண்டு கட்டிலில் கிடத்தினான். தர்மன், எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்றாள் மதி. அவள் குரலில் ஒரு விதமான நடுக்கமும் மகிழ்ச்சியும் கலந்திருந்தது.
தர்மன் அவள் கைகளை விடுவித்து அவளை தன் மடியில் அமர வைத்து கொண்டான். சொல்லு மதி, என்ன விஷயம்? ஏதாவது புது புத்தகமா என்று கேலியாக கேட்டான். மதி அவனது காதோரம் குனிந்து மிக மெல்லிய குரலில், தர்மன், நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி வக்கீலோ இல்ல ஒரு குட்டி டீச்சரோ வரப்போறாங்க என்று ரகசியமாக சொன்னாள். தர்மன் ஒரு நிமிடம் அப்படியே உறைந்து போனான். பிறகு அவளது முகம் முழுவதையும் முத்தங்களால் நனைத்தான். நிஜமாவா மதி? ஐயோ, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல என்று அவளை அப்படியே தூக்கி சுழற்றினான். தர்மன், விடுங்க, தலை சுத்துது என்று மதி சிரித்தாள். மதி, நீ எனக்கு கொடுத்திருக்கிற உலகத்திலேயே பெரிய பரிசு இதுதான். இனிமே உன்னை நான் ஒரு கண்ணாடியை போல பார்த்து கொள்வேன் என்று அவளை மிக மென்மையாக கட்டிலில் அமர வைத்து அவளது காலடியில் அமர்ந்து கொண்டான். அன்று இரவு தர்மன் வக்கீல் வேலையை முழுமையாக மறந்து ஒரு தந்தையாகவும் காதலனாகவும் மதியிடம் விடிய விடிய பேசி கொண்டிருந்தான். மறுநாள் காலை கயல் தர்மன் சொன்ன செய்தியை கேட்டு மதியை ஓடிப்போய் கட்டி கொண்டாள். வெற்றிவேல் தர்மனை தட்டி கொடுத்து தன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டான். நிலாவும் சக்தியும் பெரியவர்களின் காலில் விழுந்து ஆசி பெற்றனர். மதியின் கருவுற்ற காலம் அவளது உடல்நிலையில் சில மாற்றங்களை கொண்டு வந்தது. எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கும் அந்த ஆசிரியை இப்பொழுது அடிக்கடி சோர்வடைந்தாள். தர்மன் தன் வக்கீல் தொழிலை விட மதியை கவனிப்பதே தன் முதல் கடமையாக கொண்டான். அன்று மாலை மதி கட்டிலில் சாய்ந்து ஒரு நாவலை படித்து கொண்டிருந்தாள். தர்மன் ஒரு கிண்ணத்தில் சூடான மாதுளை முத்துக்களை உரித்து கொண்டு வந்து அவள் அருகே அமர்ந்தான். மதி, போதும் படிச்சது, கண்ணு வலிக்கும், இந்தா இதை சாப்பிடு என்று அவளது வாய் அருகே ஒரு ஸ்பூனை நீட்டினான். மதி செல்லமாக முகம் சுளித்தாள். தர்ம, இப்பதான் ஜூஸ் குடிச்சேன், அதுக்குள்ளேயுமா? நீங்க என்னை கவனிக்கிறது சந்தோஷம்தான், ஆனா இப்படி சாப்பாட்டை திணிச்சா நான் குண்டாயிடுவேனே என்று சினுங்கினாள். தர்மன் அவளது கன்னத்தை மெல்ல தட்டி, நீ குண்டானாலும் எனக்கு அழகுதான் மதி. உனக்குள்ள வளர்ற அந்த உயிர் நம்ம காதலோட சாட்சி. அந்த பிள்ளைக்கு சத்து வேணும்ல, அதுக்காவது சாப்பிடு என்று அவளது தலையை தன் தோளில் சாய்த்து கொண்டான். மதி அவன் கையை பற்றி கொண்டு, தர்மன், ஒரு வக்கீல் இவ்வளவு மென்மையா இருப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லை. உங்க இந்த பாசம் இருக்கே, அதுதான் எனக்கு பெரிய மருந்து என்றாள். தர்மன் அவளது நெற்றியில் முத்தமிட்டு விடியும் வரை அவளது கால்களை நீவி விட்டபடி அவளுடனே இருந்தான். அந்த அறையில் காதலும் கனிவும் இழைந்திருந்தன. வீட்டில் மதியை அனைவரும் கவனித்துக் கொள்வதால் வெற்றிவேல் கையிலை ஒரு சிறிய மாற்றத்திற்காக அருகில் இருந்த மலைப்பகுதிக்கு அழைத்துச் சென்றான். அது அவர்கள் இருவருக்குமான தனிமை நேரம். மலையடிவாரத்தில் இருந்த ஒரு சிறு குடிலில் அவர்கள் தங்கியிருந்தனர். வெளியே சில்லெற்ற காற்று வீச உள்ளே ஒரு மெல்லிய விளக்கொளி மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. கையில் ஜன்னல் வழியாக அந்த இருண்ட மலை சரிவை பார்த்து கொண்டிருந்தாள். வெற்றிவேல் பின்னால் வந்து அவளை அப்படியே தன் போர்வையோடு சேர்த்து அணைத்து கொண்டான். கையில என்ன யோசனை? மதிய பத்தியா என்று அவள் காதோரம் கேட்டான். ஆமா வெற்றி, மதிய பார்க்கும்போதே நமக்கு நம்ம முதல் குழந்தை பிறந்தப்போ நீங்க பட்ட கஷ்டம்தான் ஞாபகத்துக்கு வருது. நீங்க எப்பவும் என் கூடவே ஒரு நிழல் மாதிரி இருந்தீங்க என்று அவன் கைகளை தன் கைகளால் வருடினாள். வெற்றிவேல் அவளை தன் பக்கம் திருப்பி அவளது விழிகளை ஆழமாக பார்த்தான். உன் நிழல்தான் இல்ல கையிலே, உன் உயிர் நான். மதியோட சந்தோஷம் நம்ம சந்தோஷம்தான். ஆனா இந்த 1 மணி நேரம் நீயும் நானும் மட்டும்தான் இருக்கணும். அந்த மழை காத்து கூட நமக்கிடையே வரக்கூடாது என்று அவளது இடையை சுற்றி தன் கைகளை இறுக்கினான். அவனது அந்த ஆழமான முத்தத்தில் கையில் தன்னை மறந்தாள். மலையின் குளிரும் காட்டு அருவின் சத்தமும் அவர்களின் தாம்பத்தியத்தின் ரகசியங்களுக்கு சாட்சியாக நின்றன. அந்த இரவு அவர்களுக்குள் ஒரு புது தெம்பை, தீராத காதலியும் விதைத்தது. புதிதாக திருமணமான சக்திக்கும் நிலாவுக்கும் இடையே ஒரு சிறு ஊடல் ஏற்பட்டது. நிலாவின் தந்தை பரமசிவம் அனுப்பிய ஒரு தூதுவன் நிலாவை ஒரு முறை வீட்டுக்கு வந்து பார்க்க சொன்னதுதான் அதற்கு காரணம். நிலா, நான் சொன்ன கேளு, இப்போ இந்த வீட்டுக்கு போறது பாதுகாப்பு இல்லை என்று சக்தி கவலையுடன் சொன்னான். சக்தி, அவர் என் அப்பா, அவர் உடம்பு சரியில்லைன்னு சொல்றப்போ நான் எப்படி போகாம இருக்க முடியும் என்று நிலா கோபித்து கொண்டு முகத்தை திருப்பி கொண்டாள்.
சக்தி அவள் அருகே வந்து அவளது கைகளை பிடித்து கெஞ்சினான். சரி, கோவப்படாத. உன்னை நான் மட்டும் தனியா அனுப்ப மாட்டேன். நானும் உன் கூடவே வரேன். நீ அழும்போது உன் மூக்கு சிவக்கிற அழக பார்க்க எனக்கு பிடிக்கல என்று அவளது கண்ணீரை துடைத்தான். நிலா சட்டென்று அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். மன்னிச்சிடுங்க சக்தி. எனக்கு உங்க பயம் புரியுது. ஆனா உங்க கூடவே இருக்கும்போது எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை என்றாள். சக்தி அவளை தூக்கி சுழற்றி, நீ சிரிச்சா மட்டும் போதும் நிலா. இந்த உலகத்தையே உனக்காக நான் எதிர்ப்பேன் என்று அவளது இதழ்களில் இதமான முத்தமிட்டான். அவர்களின் அந்த இளமையான அந்த இரவு முழுக்க அவர்களின் மோகத்தை தீர்த்து கொண்டன.